பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளை நாம் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். விண்ணப்பம் கேட்டால் கண்ணீர் ஆமென் தேவ சந்நிதியில் போய் சேர்ந்தால், ஹல்லேலூயா, தாவீது சொல்லுகிறது போல, என் கண்ணீரையும் துருத்தியில் வையும். கண்ணீரோடு செபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகள். ஆனால் நிச்சயம் விண்ணப்பம் கேட்கப்படும். கண்ணீருக்கு பதில் உண்டு தெய்வ பிள்ளையே. கண்ணீர் மறைந்து போகலாம். நாம் கூட பல நேரங்களில் கண்ணீரோடு செபித்தும் அந்த கண்ணீரின் அனுபவத்தை நாம் மறந்திருக்கலாம். தேவனுடைய கணக்கில் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி எழுதுவது போல, என் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வையும். எல்லாருடைய வாழ்க்கையின் பாடுகள், நெருக்கடிகள், கண்ணீரின் அனுபவங்கள் வரும். ஆனால் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு வார்த்தையின்படி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதற்கு அவனுடைய குவாலிட்டி நிறைய இருந்தது. தேவனை பற்றி கொண்டும் தேவனை சார்ந்து கொண்டும் தேவ வார்த்தையின்படி ஜீவித்தும் தன்னை அர்ப்பணித்தும் தேவனுக்கு பிரியமான ஒரு தெய்வ பிள்ளையாய் வாழ்ந்தும் கூட அவனுடைய வாழ்விலும் நெருக்கடிகள், வேதனையின் நேரங்கள், வியாதியின் நேரங்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்ம நெருக்கடி நேரத்தில், சோதனை நேரத்தில், பாடுகள் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். விண்ணப்பத்தை விட்டு விடாதீர்கள். அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். அற்புதங்களை செய்வார். அவர் ஜீவிக்கிற கர்த்தர். தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள் நடுவில் தேவனை நோக்கி பார்க்கலாமா? அற்புதத்தின் தேவன் அதிசயம் செய்யட்டும். ஒரு நிமிடம் செபிக்க போகிறோம். அன்பு தகப்பனை, என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் தர. யார் யார் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் பாடுகளோடும் கடந்து போகிறார்களோ, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற அவருடைய இருதயங்களில் இந்த வார்த்தையை அனுப்பி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்படியாய், கண்ணீரோடு தேவ சந்நிதியில் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை செலுத்த இவர்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துவீராக. ஜெபம் குறைந்து தளர்ந்து போயிருக்கலாம் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வார்த்தை ஆழமாய் கடந்து சொல்லட்டும். ஒவ்வொரு துக்கங்களும் மறந்து தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடும், அவர்களை குணமாக்கும், அவருடைய தேவைகளை சந்தியும், கண்ணீருக்கு காரணமான விஷயங்களை ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கண்ணீரோடு ஜெபிப்போம், அற்புதத்தை காண்போம். God bless you. Praise the Lord.